வணக்கம். வாழ்வோம் நலமுடன் சீரீஸ் 2 இந்த மருத்துவ கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். இன்று நம்முடன் இருப்பது டாக்டர் மைத்ரேயி, ப்ரொஃபஸர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைக்காட்ரி. She is having total experience of 12 years and now presently she is working as professor for 9 years in ACS Medical College and Hospital. வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இன்னைக்கு உங்களை பார்க்கறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம டிப்ரெஷனை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். டிப்ரெஷன் அப்படின்னா என்ன டாக்டர்? டிப்ரெஷன்னா மன அழுத்தம். இந்தியாவில் வந்து 10% இப்போ ஒரு 10 பீப்புளில் வந்து அட்லீஸ்ட் 3 பீப்புளுக்காவது டிப்ரெஷன் இருக்குது. அதில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஒன் இஸ் மைல்ட், மாட்ரேட் அண்ட் சிவியர் சொல்லுவாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் என்னென்னா சில பேருக்கு வந்து மனசு ரொம்ப அழுத்தமாக இருந்தால் அவங்களுக்கு வந்து சில பேர் வந்து அழுதுட்டு இருப்பாங்க, இல்லைன்னா மனசு ரொம்ப சோகமாக இருக்கும், இல்லைனா வந்து தூக்கம் வராது, பசி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் சில பேருக்கு வந்து பசி வந்து ஜாஸ்தியாக கூட இருக்கும் அண்ட் வெயிட் போடுவாங்க. ஸோ அது தட் இஸ் கால்ட் அஸ் ஏடிபிக்கல் டிப்ரெஷன். ஸோ டிப்பிக்கல் டிப்ரெஷனில் வந்து பசி கம்மியாக இருக்கும், ப்ளஸ் வந்து தூக்கம் வராது அண்ட் வெயிட் லூஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அண்ட் சில பேருக்கு வந்து டெத் விஷஸ் இருக்கும், சூசைடல் ஐடியாஸ் இருக்கும். டெத் விஷஸ்னால் நம்ம ஏன் உயிரோடு இருக்கிறோம் அந்த மாதிரி எண்ணங்கள் வரும். ஸோ சின்ன விஷயத்து கூட சில பேர் வந்து ரொம்ப இம்பல்சிவாக நினைப்பாங்க, சரி நம்ம ஏன் உயிரோடு இருக்கிறோம்னு சொல்லிட்டு. சூசைடல் ஐடியாஸ்னால் அவங்க பிளான் பண்ணுவாங்க, சரி நம்ம வந்து எப்படி தற்கொலை பண்ணலாம், லைக் ஷாப்புக்கு போய்ட்டு எதாவது பெஸ்டிசைடு இல்லைனா ஏதாவது மருந்து ஏதாவது வாங்குவாங்க சூசைட் பண்ணுறதுக்கு. ஸோ சூசைடல் ஐடியாஸ் இருந்தால் இட் கம்ஸ் அண்டர் சிவியர் டிப்ரெஷன். அண்ட் இப்போ வந்து சில பேருக்கு வந்து டென்ஷன் இருந்தாலே அவங்க வந்து எனக்கு தலை வலிக்குது ரொம்ப, இல்லைன்னா உடம்பு ஃபுல்லாக வலிக்குது. அது ரொம்ப காமனான கம்ப்ளைண்ட் நம்ம இந்தியாவில். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், நல்லா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க. இப்போது டிப்ரெஷன் வந்தால் நம்ம அதை ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னா என்ன ஆகும் டாக்டர்? ஸோ டிப்ரெஷன் வந்து எல்லாருக்குமே வரது தான். இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலன்னா சில பேருக்கு வந்து அந்த டெத் விஷஸ், அந்த சூசைடல் ஐடியாஸ் வந்து ஜாஸ்தி ஆகும். ஜாஸ்தி ஆகிட்டு சூசைட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் சில பேருக்கு வந்து சைக்காட்டிக் சிம்டம்ஸ் சொல்லுவாங்க. ஸோ சைக்காட்டிக் சிம்டம்ஸ்னால் they'll experience auditory hallucination, delusionsனு சொல்லுவாங்க. ஆடிட்ரி ஹாலுசினேஷன்ஸ்னால் காதில் யாரோ பேசுகிற மாதிரி அவங்களுக்கு குரல் கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ அந்த குரல் வந்து மறுபடியும் அவங்க மூடு ஏற்ற மாதிரி தான் அவங்க பேசுவாங்க. சரி நீ ஏன் உயிரோடு இருக்கிற, நீ செத்துரு. அண்ட் சம்டைம்ஸ் அவங்க கமாண்ட் கூட பண்ணுவாங்க, வை டோன்ட் யூ ஜம்ப் ஃப்ரம் த பில்டிங் ஆர் வை டோன்ட் யூ ஹேங் யோர் செல்ஃப். ஸோ அந்த குரல் கேட்டு கூட சில பேர் வந்து சூசைட் கூட பண்ணிப்பாங்க. ஸோ அது வந்து சிவியர் சைக்காட்டிக் சிம்டம்ஸ். அண்ட் டெல்யூஷன்ஸ். ஸோ டெல்யூஷன்ஸில் வந்து அவங்க நினைப்பாங்க சுற்றி எல்லோரும் நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்க, நம்மளை பற்றி ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் டெல்யூஷன் ஆஃப் ரெஃபரன்ஸ். இன்னொரு டெல்யூஷன் வந்து டெல்யூஷன் ஆஃப் கில்ட். ஸோ டெல்யூஷன் ஆஃப் கில்ட்னா நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம், அதனால தான் நம்ம வாழ்க்கை வந்து இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அது வந்து டெல்யூஷன் ஆஃப் கில்ட் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி 2 டெல்யூஷன்ஸ் அண்ட் ஹாலுசினேஷன்ஸ் ரெண்டுமே இருந்தாலும் அது வந்து சிவியர் சைக்கோசிஸ் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் டிப்ரெஷன் ட்ரீட் பண்ணலன்னா கண்டிப்பாக அவங்க சைக்காட்டிக் ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் வந்து சூசைட் வந்து இப்போ ரொம்ப காமனாக இருக்குது. ஸோ ஈவன் தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை வி ஹேட் டு ட்ரீட் டிப்ரெஷன். நல்லா சொன்னீங்க டாக்டர். நீங்கள் அதை ஏன் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணுன்றதுக்கு தெளிவாக சொன்னீங்க. இப்போ சைல்ட்ஹுட் டிப்ரெஷன் அப்படி எதாவது இருக்கா, அதுக்கு நம்ம எதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா? ஓகே. ஸோ டிப்ரெஷன் வந்து எல்லா ஏஜ் குரூப்ஸ்க்கு வரும். இப்போ வந்து மிடில் ஏஜில் தான் வரும், இல்லைனா யங்ஸ்டர்ஸ்க்கு தான் வரும்னு அப்படி இல்லை, எல்லா ஏஜ் குரூப்புக்கு வந்து டிப்ரெஷன் வரும். ஸோ சைல்ட்ஹுட் டிப்ரெஷன் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அவங்க வந்து பெட்டில் வந்து யூரின் போவாங்க. ப்ளஸ் இது வந்து நார்மல் 5 இயர்ஸுக்கு வந்து இது வந்து நார்மல். ஸோ ஆஃப்டர் 5 இயர்ஸ் if the child is still urinating, bedwetting, then we had to take it as depression, childhood depression. ப்ளஸ் வந்து அவங்க வந்து படிப்பில் வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து கம்மியாகும், அவங்கனால கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, ஸ்லோலி அகடமிக் டிக்ளைன் கூட கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு சில்ட்ரன் என்னென்னா அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மி. நிறைய பேர் இந்த வீடியோ கேம்ஸில் தான் இருப்பாங்க. ப்ளஸ் வந்து ப்ரோக்கன் ஹோம்ஸ் அண்ட் ஆல்சோ தேர் இஸ் மோர் நம்பர் ஆஃப் ஸ்கொலாஸ்டிக். இப்போ ஸ்கூலில் வந்து எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட் ப்ரைஸாக வேணும், இல்லை ஃபஸ்ட் ரேங்க் தான் வரணும்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஈவன் தட் இஸ் ஒன் ஆஃப் த அகடமிக் ப்ரெஷர்னால கூட அவங்களுக்கு வந்து டிப்ரெஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தேன் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன். டாக்டர், நீங்கள் இப்போ சொன்னீங்க சைல்ட்ஹுட்டுக்கு வந்து எப்படிலாம் டிப்ரெஷன் ஆகும்னு. இப்போ இதை வீட்டில் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது? நம்ம ஏன்னா இது ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ்க்கு தெரியாது இல்லையா? ஸோ அவங்கள வந்து எப்படி மோல்ட் பண்ணி கொண்டு வரணும் டாக்டர்? ஸோ யூஸ்வலாக சைல்டு வந்து இந்த டிப்ரெஷன் சிம்டம்ஸ் வந்தாலே ஃபஸ்ட் நம்ம பேரண்ட்ஸ் தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும். பிகாஸ் பேரண்ட்ஸ் ஹாப்பியாக இருந்தால் தான் சில்ட்ரன் கூட ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி நாங்கள் வந்து பேரண்ட்ஸ் மேலே தான் நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். யூஸ்வலி வந்து சைல்டு முன்னாடி அவங்க வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, இல்லைன்னா ஃபாதர் வந்து குடிப்பாங்க, ட்ரக்ஸ் அப்யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கோபத்தை வந்து அம்மா மேலே காமிப்பாங்க. அம்மா
வந்து சைல்டு மேலே காமிப்பாங்க, அந்த சைல்டு வந்து மற்ற சில்ட்ரன் மேலே புல்லிங் இருக்கும், இல்லைன்னா ஸ்டோன் பெல்ட்டிங் இருக்கும் அனிமல்ஸில். ஸோ இந்த மாதிரி இட்ஸ் கால்ட் அஸ் டிஸ்பிளேஸ்ட் அக்ரெஷன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால ஃபஸ்ட் நம்ம பேரண்ட்ஸ் தான் ட்ரீட் பண்ணணும். அண்ட் வி ஹேவ் டு என்கரேஜ் த பேரண்ட்ஸ். அவங்களுக்கு வந்து ரொம்ப அகடமிக் ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. இப்போ எல்லா பேரண்ட்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட் ரேங்க் தான் வரணும்னு எதிர்பார்ப்பாங்க அவங்க சைல்டுக்கு. இப்போ செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் கூட இது பண்ண மாட்டாங்க. இல்லைன்னா சில டைம் வந்து அவங்க ஓபிடிக்கு வரதே வந்து முன்னாடி வந்து என் குழந்தைக்கு வந்து 90% வருது, இப்போ வந்து 70% வருது, இல்லைன்னா 80% வருது. ஸோ அவங்க வந்து இந்த டிப்ரெஷனாக பார்க்க மாட்டேன்றாங்க. அவங்க வந்து அந்த அகடமிக் ப்ரெஷர் கம்மியாகிறனால தான் அவங்க கூட்டிகிட்டு வராங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். அண்ட் ட்ரீட்மெண்ட் சைல்ட்ஹுட் டிப்ரெஷன் வந்து இட்ஸ் ஜஸ்ட் 6 months ட்ரீட்மெண்ட் தான். ஸோ அது வந்து அது ட்ரக் மூலியமாக நம்ம சரி பண்ண முடியும், ப்ளஸ் வந்து கவுன்சிலிங் கொடுக்கும். இப்போ சைல்ட்ஹுட்டுக்கு வந்து நல்லா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. அதே மாதிரி இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா உமன் வந்து போஸ்ட்மார்ட்டம், அதாவது டெலிவரிக்கு அப்புறம் வந்து நிறைய டிப்ரெஷன் வந்து இருக்குது. பட் அது டிப்ரெஷனே தெரியாமையே ஃபேமிலியில் வந்து சண்டை அதிகமாகுது. அதுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணான்னு சொல்கிறீங்களா? ஓகே, யூஸ்வலாக டிப்ரெஷன் வந்து மென்னோட உமனுக்கு தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இஸ் பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் வந்து மென்னுக்கு வந்து டெஸ்டோஸ்டிரோன் இருக்கிறனால அவங்க சிவியர் டிப்ரெஷன் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் உமனுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்ஸ் இருக்கிறனால தான் அவங்க வந்து சிவியர் டிப்ரெஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வந்து என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், ஸோ சொசைட்டல் ஃபேக்டர்ஸ். ஸோ நம்ம இந்தியன் சொசைட்டி வந்து பேட்ரியார்கி கல்ச்சர், ஸோ மேல் டாமினேஷன். ஸோ ஈவன் தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் உமனுக்கு வந்து ரொம்ப டிப்ரெசிவ் சிம்டம்ஸ் ஆஃப்டர் மேரேஜ் அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன். ஸோ போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிரும் டெலிவரிக்கு அப்புறமா. ஸோ அதனால அவங்க வந்து டிப்ரெஷன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ there is something called as maternity blues. ஸோ மெட்டர்னிட்டி ப்ளூஸ் வந்து ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் த உமனுக்கு வந்து ரொம்ப காமனான விஷயம். ஸோ அந்த டைமில் வந்து ஹார்மோனல்ஸ் ரொம்ப கம்மியாகும். அண்ட் அந்த டைமில் வந்து ரொம்ப அழுதுட்டு இருப்பாங்க. அண்ட் குழந்தை கூட பார்த்துக்க முடியாது அவங்கனால. ஸோ அது வந்து ஃபஸ்ட் வந்து பயாலஜிக்கல் ரீசன். அதில் இன்னொரு விஷயம் வந்து இப்போ இஃப் த மதர் இஸ் ஹேவிங் ஏ கேர்ள் பேபி, ஸோ அதில் வந்து இன்லாஸ் வந்து ப்ரெஷர் இருக்கும். இது வந்து ஏன் கேர்ள் பேபி வந்துருக்கு. ஸோ ஈவன் தட் they'll be blaming on the woman. ஸோ ஈவன் தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் மெட்டர்னிட்டி ப்ளூஸ். ப்ளஸ் வந்து அங்கே சப்போர்ட்டிவ் ஹஸ்பண்டாக இருக்க மாட்டாங்க குழந்தை பார்த்துக்கிறதுக்கு. அண்ட் ஆல்சோ வேறு ஏதாவது டவுரி அப்யூஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய காரணம்னால போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இஸ் வெரி காமன். ஸோ நம்ம மெட்டர்னிட்டி ப்ளூஸ் ட்ரீட் பண்ணலன்னா 80% நம்ம அது வந்து மெயின்லி இந்த டைமில் வந்து நம்ம கவுன்சிலிங் தான் கொடுக்கணும் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. இல்லை நீங்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கணும், குழந்தை வந்து நீங்கள் கொஞ்சம் டிவைட் பண்ணணும், அந்த குழந்தை பார்த்துக்கிறது அது வந்து நீங்கள் கவுன்சிலிங் பண்ணணும். அண்ட் அது நம்ம வந்து ட்ரீட் பண்ண முடியலன்னா தென் the patient will go into postpartum depression. ஸோ postpartum depression வந்து ஆல்மோஸ்ட் 40% ஆஃப் த உமன் will suffer from postpartum depression. ஸோ அந்த டைமில் வந்து அவங்களுக்கு வந்து சூசைடல் ஐடியாஸ் கூட வரும். சரி, நம்மனால குழந்தை நம்ம பார்த்துக்க முடியாதோ, நம்ம வந்து ஒரு நல்ல அம்மாவாக இருக்க முடியாதோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ postpartum டிப்ரெஷனில் வந்து நம்ம we have to start treating with drugs. ஸோ யூஸ்வலி டிப்ரெஷனில் என்ன ஆகும்னா செரோட்டோனின்னு ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குது நம்ம பிரெயினில், அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் டிப்ரெஷன் வருது. ஸோ அந்த டைமில் வந்து இந்த டேப்லெட் கொடுத்தோன்னா அவங்களுக்கு வந்து டிப்ரெஷன் வந்து கொஞ்சம் நம்ம 80% நம்ம ட்ரீட் பண்ண முடியும். பட் 20% வந்து ஃபேமிலி கவுன்சிலிங் கூட ரொம்ப தேவை. ஸோ நீங்கள் இந்த டைமில் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் எல்லாம் சரியாயிரும், அதெல்லாம் சின்ன ஸ்ட்ரெஸ் தான் நினச்சிங்கன்னா ரொம்ப டேஞ்சர். பிகாஸ் அந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் ட்ரீட் பண்ணலன்னா அவங்க போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ்க்கு போவாங்க. ஸோ போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸில் மறுபடியும் நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, சைக்காட்டிக் சிம்டம்ஸ், ஆடிட்ரி ஹாலுசினேஷன், யாரோ பேசுகிற மாதிரி குரல் கேட்கும், இல்லைன்னா சுற்றி எல்லோரும் நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்க, அந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து அந்த குரல் என்ன சொல்லணும்னா, இந்த குழந்தை வந்து உன்னோட குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த குரல் சொல்கிறனால சம்டைம்ஸ் த மதர் வில் ஈவன் கில் த பேபி அண்ட் ஆல்சோ கில் ஹர் செல்ஃப். ஸோ திஸ் இஸ் எ வெரி சீரியஸ் சிச்சுவேஷன். ஸோ மெட்டர்னிட்டி ப்ளூஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உடனே நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் நீங்கள் ஆரம்பிச்சிடணும். இல்லைன்னா நீங்கள் கேர் கிவர்ஸ்க்கு நீங்கள் வந்து கவுன்சிலிங் கொடுக்கணும். ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் வந்து சைல்ட்ஹுட் உமனுக்கு போஸ்ட்மார்ட்டம் எல்லாமே சொன்னீங்க. இப்போ நார்மல் ஹியூமன் பீயிங்க்கும் டிப்ரெஷன் இருக்கும் இல்லையா? இப்போ தெரியாது, பட் ஆனால் அவங்களுக்கே தெரியாது, அதெல்லாம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? ஓகே, இப்போ எல்லாருக்குமே வீட்டில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், அதுக்காக மனசு ரொம்ப சோகமாக இருக்கும். ப்ளஸ் இப்போ வந்து நம்ம மெயினாக என்னென்னா அதை பற்றியே நம்ம ரொம்ப யோசிச்சுட்டு நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸ் நம்மளால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, அதை பற்றியே யோசிச்சுட்டே இருப்போம். ஸோ அதனால நம்மளுக்கு ஃபர்கெட்ஃபுல்னஸ் இருக்கும். ப்ளஸ் வந்து தூக்கம் வராது. ஸோ தூக்கம் வராது இருக்கிறதா மெயின் சிம்டமாக நான் சொல்கிறேன்.
பிகாஸ் நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கு வரது தூக்கம் இல்லை, ஆனால் ரொம்ப கேட்டால் தான் சொல்லுவாங்க ஆமாம் நான் டிப்ரெஷனில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ டிஸ்டர்ப்ட் ஸ்லீப் ப்ளஸ் வந்து பசி ரொம்ப கம்மியாக இருக்கும். இல்லை சில டைம் அவங்க டிப்ரெஷன் இருக்கிறனால ரொம்ப அதிகமாக சாப்பிடுவாங்க, ரொம்ப ஸ்வீட் சாப்பிடுவாங்க, இல்லைன்னா ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க. அண்ட் வந்து அவங்க வந்து சின்ன விஷயத்துக்கு கூட அழுதுகிட்டே இருப்பாங்க. அண்ட் உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்குது, என்னால் ஒரு வேலையும் என்னால் பண்ண முடியல. இந்த மாதிரி சிம்டம்ஸ்னால தான் நம்ம டிப்ரெஷன் வந்து நம்ம இது பண்ண முடியும். இல்லைன்னா நிறைய சில பேருக்கு வந்து ஹெட்ஏக் இருக்குது, இல்லைன்னா வயிறு வலி இருக்குது, இது கூட ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ். டாக்டர் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது டாக்டர்? மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும்? அது நம்மளுக்கு டிப்ரெஷன் அந்த மாதிரி நம்மளுக்கு மைல்டு டிப்ரெஷன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா we can மெயினாக வந்து நம்மளுக்கு ஒரு சோஷியல் சர்க்கிள் இருக்கணும். நம்ம யார்கிட்ட நம்ம மனசு விட்டு பேசணும். நம்ம மனசு விட்டு பேசலைன்னா அது வந்து சிம்டம்ஸ் வந்து ரொம்ப மனசுக்குள்ளே இருந்துட்டு தென் ஒன் டே யூஆர் கோயிங் டு பர்ஸ்ட் அவுட். ஸோ யூ ஹேவ் டு ஷேர் யுவர் ப்ராப்ளம்ஸ் டு சம்மன் ஆர் அதர். ஸோ அந்த எமோஷனல் கனெக்ஷன் யார் கூடாது இருக்கணும், இதர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ். அண்ட் இப்போ நம்மளுக்கு யாருமே இல்லை, சில பேர் சொல்லுவாங்க எனக்கு யாருக்குமே சொல்கிறது எனக்கு பிடிக்காது, எனக்கு யாருமே இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு பேப்பரில் நீங்கள் அதை எழுதிட்டு நீங்கள் அது மறுபடியும் நீங்கள் படிக்கக்கூடாது, யூ ஹேவ் டு டேர் இட் ஆஃப். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லைனா யூ கேன் அப்ரோச் சைக்கியாட்ரிஸ்ட். ஸோ நாங்கள் வந்து இப்போ அவங்களுக்கு டெத் விஷஸ், இப்போ சூசைடல் ஐடியாஸ் இல்லைனா சைக்கோசிஸ் அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா பெட்டர் நம்ம ட்ரக் மூலியமாக நம்ம வந்து டிப்ரெஷன் கம்மி பண்ணலாம். ஸோ மெயினாக என்னென்னா பிரெயினில் வந்து ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகிட்டே இருந்துச்சுன்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டர் செரோட்டோனின் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், ஸோ அது வந்து கம்மியாகும். ஸோ அந்த செரோட்டோனின் நார்மல் பண்ணுறதுக்கு தான் நம்ம டேப்லெட்ஸ் கொடுக்குறோம். ஸோ சில பேர் கேட்பாங்க என்ன இந்த டேப்லெட்ஸ் எடுத்தால் நம்ம வந்து அடிக்ஷன் ஆயிடுமோ சொல்லிட்டு. இந்த மாதிரி அடிக்ஷன் ஆகிற டேப்லெட்ஸ் இல்லை, இது ஜஸ்ட்டு கெமிக்கல் வந்து நம்ம நார்மல் பண்ணுறது. இப்போ நம்ம பிபி சுகருக்கு வந்து நம்ம எடுக்கிற மாதிரி தான். ஸோ நம்ம சுகர் டேப்லெட் எதுக்கு எடுக்கிறோன்னா சுகர் வந்து கம்மியாகிறதுக்கு, நார்மல் ஆகிறதுக்கு. ஸோ அதே மாதிரி இந்த டேப்லெட்ஸ் எடுத்திங்கன்னா செரோட்டோனின் வந்து நார்மலாக இருக்கும், ப்ளஸ் யூ வில் பி ஏபிள் டு ஹேண்ட் யூர் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் அண்ட் உங்கள் மூட் இம்ப்ரூவ் ஆகும், ப்ளஸ் காக்னிஷன் கூட இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் ஸ்கெட்யூல் இஸ் ஜஸ்ட் 6 to 8 months ட்ரீட்மெண்ட். டாக்டர் இப்போ எக்ஸசைஸ் பண்ணுறதுனால டிப்ரெஷன் கம்மியாகுமா? எக்ஸசைஸ் பண்ணாலும் யூஸஸ் இருக்கா நமக்கு? நம்ம எக்ஸசைஸ் பண்ணால் போத் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் ரெண்டுமே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அக்கார்டிங் டு WHO வந்து அட்லீஸ்ட் 150 to 170 minutes இன் எ வீக் வந்து அவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணும் சொல்லுவாங்க. ஸோ ஐ யூஷுவலி அட்வைஸ் 30 minutes to 45 minutes இன் எ டே ஆஃப் ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி and having your own social circle. And also sometimes yoga will help only in mild anxiety cases. But சில பேர் சொல்லுவாங்க யோகானா எல்லா டிப்ரெஷன் ஃபுல்லாகவே சரியாயிரும் சொல்லிட்டு, பட் தட் இஸ் நாட் ட்ரூ. ஸோ இஃப் யூர் ஹேவிங் டிப்ரெஷன் ப்ளீஸ் கம் டு சைக்கியாட்ரிஸ்ட். மேம் டெலிகாலர் ஒருத்தவங்க வெயிட் பண்ணுறாங்க, உங்கள்கிட்ட பேசலாமா? யா ஓகே. ஹலோ. எஸ். ஓகே. 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 ஸோ ஹெட்ஏக் வந்து ரொம்ப காமனான சிம்டம் இப்போது ஸ்ட்ரெஸ்னால். யூஸ்வலாக நீங்கள் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போது எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்னால் இல்லைன்னா வேறு ஏதாவது பர்சனல் இஷ்யூஸில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஹெட்ஏக் வந்து சாதாரணமாக வர்றது தான். ஸோ டிப்ரெஷன் அண்ட் மைண்ட் அண்ட் பாடி ரெண்டுமே இன்டர் கனெக்டட். நம்ம யூஸ்வலாக ஃபீவர் வந்துச்சுன்னா நம்ம மனசு கூட ரொம்ப சோர்வாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து டிப்ரெஷன் இருந்தால் நம்ம பாடி கூட அந்த மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ சில பேருக்கு வந்து ஹெட்ஏக் வரும், சில பேருக்கு வந்து ஜென்ரலைஸ் பாடி பெயின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கோவம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஒருத்தருக்கு வந்து ஹேண்ட்லிங் ஆஃப் டிப்ரெஷன் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இந்த மாதிரி இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் சொமட்டைசேஷன் டிஸார்டர். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஏதாவது எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தால் சில பேருக்கு வந்து நெஞ்சு படப்படன்னு இருக்கும், இல்லைனா மூச்சு வாங்கும், இல்லைனா அடிக்கடி யூரின் வர மாதிரி இருக்கும். ஸோ இதான் ஸோ மைண்ட் அண்ட் பாடி ரெண்டுமே இன்டர் ரிலேட்டட் தான். ஸோ இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஓகே ஓகே, ரொம்ப நன்றி டாக்டர். நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையாக நல்லா தெளிவாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.